ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நிஃப்டியோட ஆப்ஷன்ஸ் ஸ்கேல்பர் ரோபோ ஒன்று வந்து பார்த்தா நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்தது என்னன்னா, நிஃப்டியில் ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட் பண்ணுங்க, நிஃப்டியில் ஏதாவது பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நிஃப்டியில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம்னா மினிமம் ஒரு ப்ராஃபிட்டில் வெளில வர மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆட்டோ ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இது மந்த் எண்டில் நம்மளோட கேபிட்டலை பாதுகாக்குது. ஒரு 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் மாத காலத்தில் அந்த 2 லட்ச ரூபா சேஃபாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு 10,000 ஏதாவது ப்ராஃபிட்டில் கொண்டு வந்து விட்டுடுது. ஆனால் இதே கான்செப்ட் நம்ம அப்படியே நிஃப்டிக்கு கொண்டு வர முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி நிஃப்டிக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நாங்கள் கொண்டு வந்தோம். அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக்னா நீங்கள் ரோபோவில் ஸ்டார்ட் பட்டன் கூட ப்ரெஸ் பண்ண வேணாம், ரோபோ நீங்கள் ஓப்பன் கூட பண்ண வேணாம், எல்லாமே 100% ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோஸ் தான் இந்த இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனல் ஜாயின் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனிமேல் நம்மளோட நிஃப்டி ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ரோபோவில் நடக்கக்கூடிய ட்ரேட் எல்லாமே லைவாக இந்த சேனல் வரப்போகுது. அதனால மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க, அதான் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் ஆட்டோ ஓப்பன் என்ற ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு நம்ம வந்து ஒன்று பண்ணிட்டு வரோம். இதுக்கு ஏன் 2 lakhs மார்ஜின் தேவைப்படுதுன்னா, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து சிங்கிள் லாட்லையும், செகண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டபுள் லாட்லையும், தேர்ட் ஆர்டர் வந்து 3 லாட்லையும் எடுக்கும்போது நமக்கு அதுக்கான மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் தேவைப்படுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 lakhs வரைக்கும் வச்சுக்கங்கன்னு சொல்கிறோம். பட் ஆனால் அந்த அளவுக்கு மார்ஜின் லிஸ்ட் பண்ணுறதால தான் இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் வராமல் மந்த்லாம் நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கும். பட் ஆனால் நிஃப்டிக்கு அப்படி தேவைப்படாது. ஏன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இது வீக்லி கான்ட்ராக்ட்டுங்கிறதுனால ப்ரீமியம்லாம் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிஃப்டியில் இப்போ நாங்கள் பண்ணுறக்கூடிய இந்த ஸ்கேல்பிங் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1/2 hourல ட்ரேடை முடிச்சு கொடுத்துரும். அது மொமெண்டம் வந்துச்சுன்னா உடனே நமக்கு வந்து டார்கெட் அடிச்சு விட்ருவோம். ஸோ அப்படிங்கிறப்ப இதுக்கு வந்து ஒரு 20,000 மார்ஜினே போதுமானதுங்க மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒன் பேன சொல்கிறோம் பாருங்கள், 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்க. நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், அதாவது நிஃப்டி ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். வேற எந்த ஒரு செக்மெண்ட் உள்ள நம்ம வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000க்கு வந்து ஒரு லாட் தான் அலௌடு. டே டார்கெட்டாக 1000, டே ஸ்டாப் லாஸாக 1000. இந்த 1000க்கு மேலே உங்களுக்கு டார்கெட்டோ ஸ்டாப் லாஸோ உங்களுக்கு அடிக்கிறது வாய்ப்பு இல்லை. அதிகப்படியான ஆர்டர் போடாது. மேக்ஸிமம் ஒரு ஆர்டர் தவிர்த்து 2வது ஆர்டர் போகுதுன்னா உங்களுக்கு 1000 ப்ராஃபிட்டில் நிற்கும், இல்லைன்னா 1000 லாஸில் நிற்கும். தவிர அடுத்த ஆர்டர் உங்களுக்கு பிளேஸ் ஆகாது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு மார்னிங் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை லாகின் மட்டும் பண்ணால் போதுங்க. ரோபோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆகிடும். அதுவாக ட்ரேட் பண்ணும், அதுவாக ஸ்ட்ரைக் எடுக்கும், அதுவாக டார்கெட் ஸ்டாப் லாஸ் பார்த்துக்கும். உங்களுக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது. நீங்கள் 9 மணிக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் லாகின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட் வாட்ச் பண்ணணும், இண்டிகேட்டர் வாட்ச் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது வாட்ச் பண்ணணும் விஷயமே கிடையாது. அதுவாக ஆர்டர் எடுக்கும்போது உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு SMS வரும். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் விழுந்திருக்கு, ஆர்டர் கட் ஆகுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி காஸ்ட்டாக நம்மள்கிட்ட ஜிபூல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மாதத்துக்கு 3,300ங்க. 3,300 மட்டும் பே பண்ணி இந்த ரோபோ நீங்கள் 1 மந்த்துக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு லாட் ரெக்யூர்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் எத்தனை லாட்னா போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த ரோபோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 20,000 போட்டு ஒரு லாட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல மாதிரியான ரிசல்ட் டெய்லியும் வருதுன்னா நீங்கள் வந்து 40,000 போட்டு 2 லாட்டு, 60,000 போட்டு 3 லாட் சொல்லிட்டு நீங்கள் லாட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 3,300 பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிஸ்டமேட்டிக்கும் சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் காஸ்ட்டில் வந்துடும். அதுவே நீங்கள் வந்து வேறு அக்கௌண்ட், வேறு ஒருத்தரோட ப்ரோக்கரேஜில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 4,200. ஸோ 4,200 நீங்கள் பே பண்ணிங்கன்னா இந்த ரோபோவில் வந்துட்டு ஃப்ளாட் ரேடும் ஜிப்பு மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதே நம்ம அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா 3,300, வேறு அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா 4,000. இதுதான் மந்த்லி காஸ்ட்டு. ஸோ லாட் ரெக்யூர்மெண்ட்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை லாட்னா போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ரோபோ நீங்கள் ஒரு தடவை வந்து மார்னிங்கில் வந்து உங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடு முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இண்டிகேட்டர் வாட்ச் பண்ணணும், சார்ட் எடுக்கணும், ஸ்ட்ரைக் எடுக்கணும், டார்கெட் ஸ்டாப் எடுக்கணும், எந்த ஒரு வேலையும் கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கு. ஸோ ரோபோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக நான் வந்து ஒரு ப்ரீமியம் குரூப் ஒன்று வச்சுருவேன். ஸோ அந்த ப்ரீமியம் குரூப்பில் ரோபோ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ் அதில் வந்து டெய்லியும் வரும்னா, ஆர்டர் எழுந்துருச்சுன்னா நானே வந்து அந்த இடத்துல ஆர்டர் பிளேஸ் ஆகிருக்க சொல்லி நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டுருவேன். ட்ரேடு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கூட நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டுருவேன். ஏன்னா நீங்கள் சப்போஸ் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணலன்னா கூட நான் போடுற போஸ்ட்டு நீங்கள் பார்த்து கூட என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான். ஏன்னா யாரும் இந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வந்து ரோபோ வந்து சேல் பண்ணிவிட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணுறது கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கிளைண்ட்ஸை நான் கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணி அவங்களோட சப்போர்ட் நான் வந்து டெய்லி கொடுத்துட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இந்த ரோபோ 100% வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ. இதில் வந்து எந்த ஒரு மேனுவல் ஒர்க்கும் கிடையாது.
இந்த ரோபோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது எல்லா செட்டப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து இந்த ரோபோக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணும்போது ரோபோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டெய்லி மார்னிங் அதுவாக ஆன் ஆகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சரிங்களா? மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக நம்பர் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் 9216921654 99392929. இந்த 2 நம்பர் எந்த நம்பரும் நீங்கள் கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னும் மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஆகஸ்ட் 1லேருந்து இந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறோம். இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லைவ் ட்ரேடு லைவ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ட்ரேடர்ஸ்.